அவனுங்களுக்கு தேவை என்னோட உயிர் தானே சார். பார்ப்போம் சார், பார்த்துக்கலாம். அப்டேட் நியூஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீபா பாஸ்கர், கோபிநாத். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, சுட சுட அப்படியே அடுப்புலேருந்து இறக்கி வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக படங்களோட ரிவ்யூ கொடுக்க போகிறோம். நான் வந்து என்னன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவேன். அதில் யார் என்னென்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காருன்னு நம்ம தளபதி இன்ட்ரோ கொடுப்பாரு. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து ஃபீனிக்ஸ். எஸ், ஃபீனிக்ஸ். அப்படியே சூரியன் வரைக்கும் அப்படியே போயிட்டு சுருண்டு விழுந்தாலும் மறுபடியும் பொங்கி எழுகிற மாதிரி ஒரு ஃபீனிக்ஸான ஹீரோவை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அப்படி அப்பேற்பட்ட ஹீரோ வந்து விஜய் சேதுபதி மக்கள் செல்வனோட பையன் நடித்த படம் வந்து இது சூர்யா சேதுபதி அவரோட ஃபீனிக்ஸ். பா, அப்பா பேர் சொல்லக்கூடாதுப்பா. நீ என்னப்பா நீ அப்பா பேர் இல்லாமே நானா அப்படியே சொந்த காலில் வரணும்னு அவர் முயற்சியில் வந்திருக்காரு. ஓகேவா? எப்படி இருந்தாலும் அப்பா மூலியமாக தான் வந்திருப்பார். அப்பானால தான் அந்த பையனே தெரிஞ்சிருக்கும். அது ஓகே, அதுவும் நியாயம்தான். ஓகே, நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? சூர்யா வந்து இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம், அவரோட எஃபெக்ட் சொல்லலாம். ஆனால் ஃபஸ்ட்டு படத்தில் உள்ள என்ட்ரி ஆனவனே அவரை வந்து அப்படியே முகமுடி கட்டி அப்படியே போலீஸ்குள்ளே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் சீன். அப்படியே ரத்த காயம் எல்லாமே. ஃபஸ்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அவர் நடக்கிறது, நிற்கிறது, அப்படி பார்வை இப்படி திரும்புறது, இது ஃபுல்லாகவே பிஜிஎம்லே போட்டாங்க. அந்த மியூசிக் எஃபெக்ட் வந்து சத்தியமாக சொல்கிறோம் சூப்பராக இருக்குது. ஃபைட்டு சொல்லவா வேணும். படத்தோட டைரக்டர் யாரு? அனல் அரசு. அவள்தான். அவர் வந்து அப்போவே பிரித்து மேய்ஞ்சிருவார். அப்பவே விஜய், அஜித் எல்லாத்தையும் பார்த்தவர், கமல், ரஜினி எல்லாத்தையும் பார்த்தவர். அவரு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாருன்னா அந்த படத்தில் ஃபைட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எந்த அளவுக்கு மனுஷன் டைரக்ட் பண்ணால் இருக்குன்றதை இதில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டப்பா. நிஜமாக சூப்பர். மியூசிக் பீச்சு பேஞ்சு எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி அவ்வளோ பேர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அபி நடிச்சிருக்காங்க. நம்ம ஐலியில வந்து ஃபேமஸ் ஆனவங்க அபி. அவங்க ஒரு சின்ன கேரக்டர் வருவாங்க. ஒரு சூர்யாவோட அண்ணனுக்கு லவ்வர், பக்கத்து வீடு, அந்த கேரக்டரில் வருவாங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு போர்ஷன் கரெக்டாக வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி அவங்க வந்து ஆக்சுவலாக சர்க்கார் படத்துலேருந்து அவங்கள வந்து ஒரு டெரர் எஃபெக்டில் தான் என் கண்ணுக்கே தெரியுறாங்க. ஆனால் நேரில் பார்த்தா ரொம்ப கூலாக இருப்பாங்க. படம் ஃபுல்லாக டெரர் எஃபெக்ட். இவங்களோட ஹஸ்பண்டை வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு பழி வாங்குற மாதிரி இவங்க வருவாங்க. அந்த பிளாக் ட்ரெஸ், படம் ஃபுல்லாகவே பிளாக் சாரி தான். அந்த கெட்டப் அவங்கள பார்த்தாவே கொஞ்சம் டெரர் லுக்கில் இருக்க மாதிரி தெரியுது. ஆமாம்பா, எனக்கும் அப்படி தான் தெரியுது. எனக்கு அவங்க வந்து ஹோம்லியாக பண்ணுறீங்க அதெல்லாம் ஓகே, பட் இந்த டெரர் எஃபெக்டை ஃபாலோ பண்ணுங்க. சண்டைக்கோழி 2ல கூட இந்த மாதிரி இதில் தான் இருப்பாங்க. இப்படி திரும்புறது அதெல்லாம் பார்க்கணுமே. அதே மாதிரி எஃபெக்டில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை கொலை பண்ண அந்த பையனை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சம்பத் பண்ணியிருக்காரு. எஸ், சம்பத். அவரு தான்ப்பா இவங்களோட ஹஸ்பண்டே. இவர் இந்த எப்படி சொல்கிறது, இந்த கட்சிக்காரங்களுக்கெல்லாம் அவங்களோட பையன் வந்து இது வந்து ரியலிஸ்டிக் ஸ்டோரியாக கூட இருக்கலாம். அவங்க பையன் வந்து எந்த ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த ஃபீல்டில் அவங்க பையன் மட்டும் தான் முன்னாடி இருக்கணும், ஃபஸ்ட்டில் இருக்கணுன்றது காலங்காலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான். அந்த மாதிரி சூர்யா வந்து ஒரு கடலோரத்தில் அந்த மாதிரி வசிக்கிற ஒரு நார்மல் பர்சன். அவரும் அவரோட அண்ணனும் 2 பேரும் பாக்ஸிங்கில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ ஒரு எலெக்ஷன் மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இந்த எலெக்ஷனில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஹார்பரில் ஃப்ரீயாக வேலை வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து அயலியும் சூர்யாவோட அண்ணனும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு வேலை எதுவுமே இல்லை, இந்த போட்டியில் நம்ம வின் பண்ணால் இவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு கான்செப்டே. ஸோ இதுக்காக வின் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க போராடுறாங்க. இதே சமயத்தில் சம்பத்தோட பையன், அந்த எம்எல்ஏ, அந்த கெத்தெல்லாம் இருக்கல, அவங்க பசங்களாம் வந்து அந்த வின் பண்ணுற மோட்டிவ்லேயே இருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா எங்களை வின் பண்ண வச்சுருவாரு, அந்த ஒரு கான்செப்டில் அவன் நக்கலாகவே பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அவன் டவுன் ஆகிற ஸ்டேஜில் நம்ம சூர்யாவோட அண்ணன் வந்து வின் பண்ணிடுவார், நாக் அவுட் பண்ணி வின் பண்ணிடுவார். அதுக்கு பழி வாங்குற விதமாக நம்ம சம்பத் என்ன பண்ணுவார்னா, அவரை கூட்டிகிட்டு வந்து இந்த 2 கை தானே என் பிள்ளைய அடிச்சுது அப்படின்ட்டு 2 கையை வெட்டி ஃபுல்லாக அப்படியே தட்டிக்கிட்டி மட்டையை போட்டுருவாப்புல. இதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அயலி அந்த பொண்ணையும் என்ன பண்ணுவாங்க, பாலியல் தொந்தரவு அந்த மாதிரிலாம் பண்ணிக்கினி அவங்களோட சம்பத்தோட இன்னொரு பையனை இந்த வேலையெல்லாம் பண்ணி அவளையே 2 பேரையும் போட்டு தள்ளுவாங்க. இன்னொன்று என்னன்னா தேவதர்ஷினி பண்ணியிருக்காங்க. காஞ்சனா தேவதர்ஷினி தான் வந்து அவங்களோட அம்மா கேரக்டர். நம்ம அவங்கள பற்றி சொல்லவே முடியாதுப்பா. ஏன்னா அவங்க வந்து நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு வரேன். அவங்க ஆக்டிங் வந்து ஃபுல்ஃபில் சூப்பராக இருக்கும். ஸோ சூர்யாவோட அம்மாவா ரொம்ப அழகாக ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க மர்மதேசம் அப்போ டைம்லேருந்தே இருக்காங்க நிறைய. நான் ஸ்கூலுக்கு போகும்போது அது சின்ன பிள்ளையா எனக்கு தெரிஞ்சு நான் பால்வாடி போகும்போதே அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க விஜேவா சன் டிவிலலாம் பண்ணியிருக்காங்க அப்போலாம் ஆரம்பத்தில்.
உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நானும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். சரி ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஓபி வேல்ராஜ். எனக்கு இந்த கரெக்டாக இந்த இடத்துல ஞாபகம், ஹீரோவை விட அவரு தான்ப்பா நிறைய சீனில் வராரு. அவர் ஆக்சுவலாக நிறைய படத்தில் வருவார். கிட்டத்தட்ட வெற்றிமாறன் படத்தில், அசுரன், நிறைய படத்தில் பண்ணியிருக்காரு அவர். இந்த படத்தில் வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனு. ஆனால் அவர் வந்து நல்லவராக தான் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் உள்ளே வந்தவனை உள்ளேயே வந்து ஒரு கையால் ஒன்று அடியாள் இருப்பாங்க. இவரை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்ட்டு அதுக்கு வந்து கைகூலியாக ஒரு ஆள் இருப்பாங்க. இவர் வந்து எல்லாம் தெரியும், யார் என்ன பண்ணுறா, ஆளை எப்படி உள்ளே இருக்கிறா, ஜெயிலுக்குள்ளே எப்படி ஃபோன் வருது, எப்படி கத்தி வருது, போட்டு எல்லாம் தெரியும். ஆனால் இவர் வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கடா அப்படின்னு ஒரு இன்சார்ஜ் மாதிரி அப்படியே சும்மா பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடுவார். பட் ஓகே, அவர் போர்ஷன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதில் இவங்கள என்ன நடந்துச்சுன்னு அது வரைக்கும் சொன்னல, அதுக்கப்புறம் ஃபுல்லாக கதையை சொல்லலையே, பார்த்து டைவர்ட் பண்ணுறான். இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நான் ஒவ்வொரு கேரக்டராக சொல்லிட்டு இருந்தேன், அது நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ வந்து அவனை வந்து வின் பண்ணிட்டானா, அவனை கூட்டிகிட்டு வந்து அயலியவும் அந்த பொண்ணு பேர் என்னப்பா, அபியவும் சூர்யாவோட அண்ணனையும் போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளிட்ட பிறகு இந்த டெத்துக்கு வந்து நம்ம எம்எல்ஏ வந்து ஒன்றுமே தெரியாத பப்பா மாதிரி மாலை எடுத்துகிட்டு வந்து போடவும், சூர்யா அப்படியே பொங்கி எழுந்து அங்கே வச்சிருந்த ஒரு அருவாவை எடுத்து 16 துண்டுகளாக அவரை வந்து கனாபுனான்னு வெட்டிடுறாரு. இதை வந்து கையும் களவுமா அந்த இடத்துல இன்றைக்கி போலீஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதான் ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி. அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போயிட்ட பிறகு ஆக்சுவலாக சூர்யாவுக்கு இந்த படத்தில் வயசு 17. முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, 17. ஸோ இவரை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேயே இவரை வந்து போட்டு தள்ளுறதுக்கு பல பேர் ட்ரை பண்ணுறாங்கப்பா, முடியலப்பா, வேறு லெவலில் ட்ரை பண்ணுறாங்க, போடவே முடியல. இந்த பையன் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஆள், அடுத்த வாட்டி நல்ல ஆளுங்களாம் கூட்டிகிட்டு வான்னு சொன்னவொன்னே இதை கேளு. முக்கியமான விஷயம், பீகார்லேருந்து ஆளுங்க இறக்குறாங்க அந்த பையனை போட்டு தள்ளுறது தரமான பசங்க, என்கிட்ட இருக்க பசங்கன்னு ஒரு 10 பேர் அனுப்புகிறாங்க. அவன் பார்க்கறதுக்கு பொடி பையன் மாதிரி தான் இருக்கான். அந்த பசங்களையும் நம்ம சூர்யா வந்து பிரிச்சு மேய்ஞ்சு எடுத்துறாரு ஃபைட்ல. என்னடா இது, ஒருவேளை நிறைய ஸ்டண்ட் எல்லாம் கத்துக்குப்பாருன்னு நினைச்சுக்கிறேன். இந்த படத்துக்கு முன்னாடி நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்காங்க. அதான் பாக்ஸர் தான், ஸ்பைடர்மேன் இல்லையே, ஸ்பைடர்மேன் கூட இவ்வளோ பிரிச்சு மேய்ஞ்சு சண்டை போடுவாருன்னு தெரியல. அனல் அரசு சார், உங்க மேக்கிங் வேற லெவல், சூப்பர். ஆனால் 17 வயசு பையன் இந்த அளவுக்கு இத்தனை பேரையும் ஃபைட்டு சிங்கிள் மேனாக ஃபைட் பண்ணுறான்றது நம்ப முடியலை. அதே சமயத்தில் கத்தியால் வயிற்றுல நிறைய வாட்டி குத்தியும் ஸ்டாண்டர்டாக ஸ்டெடியாக நிற்கிறான். ஏன்னா ஒரு ஹீரோங்க, ஏகப்பட்ட படத்தில் குண்டடி வாங்கிட்டுலாம் வந்து ஹீரோ கடைசி சீனில் வருவாங்க, நடுவில் திடீர்னு எந்திரிச்சு பொழைச்சி வந்துடுவாங்க. ஹீரோவாக இருக்கணும்பா, அதுக்குன்ட்டு கத்தி எது குத்துனா அப்படியே சாவலாம், சரி மயக்கம் கூட விழமாட்டேன், மயக்கம் போடுவாங்க. பட் ஹீரோன்னு ஒரு இது இருக்குல்ல, தகுதி. பின்ன ஒரு வாட்டி ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருக்காரு, அதாவது நம்ம நிறைய பேர் விமர்சனங்களே பண்ணியிருக்காங்க, சுடுவாங்களாம், கடகடன்னு சுடுவாங்களாம், நிறைய பேர் இருப்பாங்களாம். ஆனால் வில்ல நம்ம ஹீரோவுக்கு மட்டும் பாலையா சார் மாதிரி அவர் பண்ணா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. பட் சூப்பரா இருக்கு. அதுக்காகவே வந்து ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். படத்தோட மியூசிக் சிஎம் சாம்ஸ் அவர் தான் காப்பாத்திருக்காரு. ஆக்சுவலா மியூசிக்கு, கேமரா, இது ரெண்டும் தான் அந்த படத்தையே வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கு. இப்போ வந்து உள்ள வந்து போட்டு தள்ள ட்ரை பண்றாங்கன்னு சொன்னல. ஸோ இங்கே போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் போடவே முடியல, யாராலையும் போட்டு தள்ள முடியல. அப்படின்னா வரலட்சுமிக்கு இன்னும் பயங்கரமாக கோவம் வரும். உங்களால் முடியலன்னா சொல்லுங்கள், என் பசங்களை இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பையன் இருக்கான் பார், 2வது பையன், அவன் வந்து இறங்குவான். சீர்திருத்த பள்ளியில் அவன் ஒரு 4-5 டாட்டோ சும்மாவை எடுத்துக்கிட்டு அவன் ஒரு 20-30 அடியாளுங்களே கூட்டிகிட்டு வந்து, ஃபேமஸான அடியாளுங்க தான்ப்பா எல்லாருமே, இது ரவி அவங்க இவங்கன்ட்டு நல்ல பெரிய ஆளுங்க தான் கூட்டிகிட்டு வந்து இறக்குறாங்க. அதாவது நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, கேட்டே திறந்து இருக்கு, அவ்வளோ சர்வசாதாரணமாக இருக்கா சீர்திருத்த பள்ளி அப்படின்றது தான். உள்ளே எல்லாமே கிடைக்குது. ஆனால் பசங்க எல்லாம் இந்த புள்ளிங்கோன்றாங்க பார், மொத்த புள்ளிங்களும் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட முடிஞ்சவொடனே அவர் வந்து என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நான் ஜெயிக்கிறது தான் பிரச்சனையா, அப்போ நான் ஜெயிப்பேன்டா, உங்களுக்கு நான் நிற்கிறது தான் பிரச்சனையா, அப்போ நான் நிற்பேன்டா அப்படின்றாரு. இந்த கதைக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் சூர்யாவை நான் வாழ்த்துகிறேன். நானும் வாழ்த்துகிறேன். பட் ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த சின்ன பையனை வந்து நடிக்க வச்சதுக்கு வந்து அவர் தான் வந்து ஃபுல் எஃபோர்ட் போட்டிருக்காரு, பிரேவ் மேன் பிக்சர்ஸ். ஓ
ஓகே ஓகே சூப்பர். ஆனால் ப்ரொடியூசர் சைடில் ப்ரொடக்ஷன் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது. பெருசாக செலவு இருக்காது. மொத்த செலவே வந்து ஈஸியாக சொல்லணும்னா ஃபைட்டுக்கு தான். எடிட்டர் கூட நல்லா ஷார்ப்பாக பண்ணிக்காரு. 2 hours சம்திங் தான் கட்டிங். ஆக்சுவலாக அந்த பையனை வந்து இந்த அளவுக்கு க்யூட்டாக அழகாக காமிச்சிக்கிறது இவங்க எல்லாமே ப்ரொடக்ஷன் சைடில் எல்லாமே தான். கேமராவும் சரி, மியூசிக்கும் சரி. படத்தில் இன்னொரு நாயகி வராங்களா, வர்ஷான்னு ஒரு பொண்ணு வருது. ஆக்சுவலாக வர்ஷான்னு ஒரு கேரக்டர் வராங்கல்ல, அது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுப்பா அந்த பொண்ணு. ஆனால் அந்த அளவுக்கு கிடையாது, ஸ்கோப் இல்லை. பட் அபி தான் வந்து நல்லா ஃப்ரெண்டில் வந்து இருக்கா. அந்த பொண்ணெல்லாம் பொண்ணு கேரக்டர்லாம் இதில் வந்து பெருசாக காட்டல. நம்ம காயத்ரியே வந்து அந்த ஒரு உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து அப்படி ஒரு மாஸ்க் கொடுப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. பட் படத்தில் வந்து ஒரு சாங் இருக்குது, எல்லாமே சேர்த்து அந்த ஒரு வின் பண்ணிட்டு வரும்போது ஒரு சாங் ஆடுவாங்க. சூப்பராக இருக்குது, எல்லாருமே ஆடுற மாதிரி இருக்குது. ஓகே. ஆக மொத்தத்தில் வந்து இந்த வாரம் வந்து நம்ம ஃபீனிக்ஸ் வந்து எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும். யார் யாருக்கு சண்டை பிடிக்குமோ அவங்க போய் கண்டிப்பாக தயவு செய்து சண்டை பிடிக்கிறவங்க மட்டும் போய் பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஏன்னா படம் ஃபுல்லாக ஃபைட்டாக தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் நிறையா இருக்குது, செமையா இருக்கு. போய் மறக்காம தேட்டரில் போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இந்த ரிவ்யூ வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.